தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். எவன் சொல்லி கொடுத்தான் தெரியல. இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த 400 கோடி கொடுத்து வச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டான். எங்கே போனாலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், திருப்பி காரி துப்புவாங்கிற கவலை கூட இல்லை அவருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ண வேலைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்லலாமா? அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்லுங்கள். டெல்லி வரை கேட்கணுமா அவருக்கு அவங்க தொண்டர்கள் கத்துறத? தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். அவன் கொடுத்து வாங்கின 1000 ரூபாய்க்கு ஏதோ இவர் சொல்கிறாருன்னு அவனை கத்துறான். இது ஜெயலலிதா அவர்கள் ஸ்டைல். ஜெயலலிதா அவர்கள் தான் கூட்டத்தை பார்த்து கேள்வி கேட்பாங்க. அதனால் ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஸ்டைலில் இவரும் ஸ்டைலில் கேட்டார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் சாதா கேள்வியை கேட்பாங்க. ஓட்டு போடுவீர்களா அப்படிம்பாங்க, ஓட்டு போடுவோம்பாங்க. அதெல்லாம் சாதாரண கேள்வி. டெல்லிக்கு காதில் விழுகிற மாதிரி கத்தணும்னு சொன்னீங்கன்னா இதுங்க டெல்லிக்கு இங்கேருந்து கரூர்லேருந்து கத்துனா டெல்லிக்கு கேட்டுருமா?